Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஒரே ஒரு வீடியோ தான் ஒரு ஊரில் இவ்வளவு பயங்கரமான கிரைம்கள் நடக்குமா என அதிர வைக்கும் அளவுக்கு ஒட்டுமொத்த இணையத்தையும் மிரள விட்டிருக்கிறார் இந்த இன்ஸ்டா வைரல் கேர்ள். பயங்கர மிரட்டல், போலீசாரின் துரத்தல் என மிக கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கும் இந்த வைரல் பெண் யார்? இவர் வீடியோவில் பேசியது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அவர் வெளியிட்ட வீடியோவில் தெரிவித்திருப்பது இதுதான். நிறைய பேரு எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. இத பத்தி பேச வேணான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால அந்த ஊர் மானமே போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மானம் என்னன்னு நான் சொல்லட்டுமா என பேச ஆரம்பித்து அந்த வீடியோவில் சொல்லும் தகவல் எல்லாம் பகீரட வைக்கின்றன. நான் டான்ஸ் ஆடுறேன், அவ்வளவுதான். ஆனா ஊருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, 12th படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு மாசத்திலேயே அவனோட புருஷன் அவளை வெட்டி கொன்னுட்டான். அவன் இப்போ ஜெயில இருக்கான். இதனால அந்த ஊர் மானம் போகல. அப்புறம் கறி வாங்க போன சின்ன குழந்தை கறிக்கடையிலேயே வச்சு ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டப்போ அந்த ஊர் மானம் போல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சிலர் திருமணத்தை தாண்டிய உறவு வச்சிருந்தாங்களே, அப்ப கூட அந்த ஊர் மானம் போகல. 12th படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்துல வெட்டி அவ புருஷன் அவளை கொண்டுட்டான். அவன் ஜெயில இருக்கான். அப்புறம் கறி வாங்க போன குழந்தை, சின்ன குழந்தைய கறிக்கடையிலே வச்சு ரேப் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு அனுப்பிட்டு மானம் போகல. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு கூலிப் அப்படிங்கிற போதை பாக்கெட்டுகளை விற்கும் போது அந்த ஊர் மானம் போகல. குழந்தைய அப்பா வயசுல இருக்கிற ஒரு பரதேசி நாயி சைல்டு அபியூஸ் பண்ணும் போது அந்த ஊர் மானம் போகல. வெளியில தெரிஞ்சா அசிங்கம்னு ஒரு பெண் தன்னோட குழந்தைய பாத்ரூம் டப்ல போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது அந்த ஊர் மானம் போல. சின்ன பசங்க சரக்க போட்டுக்கிட்டு ஒருத்தன் கத்திகால குத்திக்கும் போது அந்த ஊர் மானம் போகல. பொம்பளை புள்ளைய படிக்க வைக்காம சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இறந்த போது அந்த நேரத்துல அவளோட புருஷன் வேற ஒரு பெண்ணை தேடி போகும் போது இந்த ஊர் மானம் போகல. சின்ன குழந்தை அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் அபியூஸ் பண்ணும்போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடணும் பாத்ரூம் டப்ல அந்த குழந்தைய போட்டு கொல்ல ட்ரை பண்ணும்போது சின்ன பசங்க சரக்கு போட்டு சம போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொல்லும் போது போகல. அந்த ஊரின் மானத்தை காப்பாத்துற உத்தமர்கள் பத்தி தான் பேசுறேன். என்னோட ரீல்ஸ பார்த்துட்டு தப்புங்கிறாங்களே, அவங்கள பார்த்து கேக்குறேன், நீங்க ஏன் என்னோட ரீல்ஸ பாக்குறீங்க? நீங்க நல்லவங்க தானே. நீ இன்னொரு பொண்ணோட வீடியோவை பாக்குறது தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன். ஒரு பொண்ணு வெளியில அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழறான்னா அவளை செருப்பெடுத்து அடிக்கணும், அவளை சாகடிக்கணும், விடக்கூடாதுன்னு அசிங்கமா பேசுற நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க உங்க மனசை கேட்டு பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு பொண்ணுங்களை அடிமைப்படுத்துவீங்க? முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம், எல்லார் மீதும் அன்பை காட்டுவோம், நல்லவங்களா வாழ்வோம். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலைய நான் பாக்குறேன் என ஆவேசமாக பேசி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். இதனால் அவருக்கு நெருக்கடிகளும் மிரட்டல்களும் வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவை நீக்கிவிட்டு அந்த கிராமத்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டு ஸ்டேட்டஸ் வைத்தவர், ஊரும் நல்ல ஊர் தான், ஊர் மக்களும் நல்லவங்க தான், நான் தான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க என குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து அவரது இன்ஸ்டா பக்கத்தில் 2 ஆடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த ஆடியோவில் அந்த மொத்த ஊரை பத்தியும் வீடியோ வெளியிடவில்லை. அந்த ஊர்ல கேட்டு பார்த்து வளர்ந்த விஷயங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கு. போலீசில் புகார் கொடுப்பதாக மிரட்டுவதோடு எங்க அம்மாவையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்காங்க. மேலும் ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பதாக சொல்லியிருக்காங்க. இறந்தால் கூட அடக்கம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அம்மாவுக்கு கால் செஞ்சிருக்காங்களாம்.
நேரடியாகவும் சென்று பார்த்திருக்காங்களாம். எல்லாமே அம்மா பாதுகாப்பா இருக்காங்களான்னு பார்க்கத்தான் சென்றார்களாம். அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு காலையில இருந்து ஒரு தடவை போலீஸ் கால் பண்ணிட்டாங்க, 2வது தடவை போலீஸ் நேராக போய் விசிட் பண்ணிட்டாங்க, 3வது தடவை போய் போலீஸ் நேராக விசிட் பண்ணிட்டாங்க. ஆனால் விசிட் பண்ண போலீஸ் வந்து இந்த பொண்ணோட அம்மா சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் போனாங்க. பட் இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த பொண்ணோட அம்மாவை பயமுறுத்திருச்சு. காலையில இருந்து அவங்க சாப்பிடல, தூங்கலை. அண்ட் அந்த பொண்ணோட அம்மா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு ஆல்ரெடி 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இன்னொரு தடவை தான் ஆல் அவுட், அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. ஆனாலும் அம்மா பயத்துல சாப்பிடாம, தூக்கம் இல்லாம, கடுமையான மன உளைச்சல்ல இருக்காங்க. அம்மா ஹார்ட் பேஷண்ட். ஏற்கனவே 2 முறை அட்டாக் வந்திருக்கு. 3வது முறை வந்தா அவ்வளவுதான். அதனால என் அம்மா அந்த வீடியோவை டெலிட் செய்ய சொன்னதால நீக்கினேன். அம்மா கிட்ட சொல்லி மன்னிப்பு வீடியோ போட சொல்லியிருக்காங்க. அதனை மறுத்து வேறு வழி இல்லாம மன்னிப்பு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிருக்கேன். ஆனாலும் மனசு ஆறல, என்ன வெட்டி கொல்ல போறாங்களாம் என்றும் முதல் ஆடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பொண்ணு எல்லாரும் ஏதோ பண்ணிடுவாங்கிற பயத்துல அந்த அம்மா அந்த வீடியோ டெலிட் பண்ணிடு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிச்சு. ஆனா அந்த பொண்ணு வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு, நம்ம மேல எந்த தப்பு கிடையாது, நான் இதுக்கு அந்த வீடியோ டெலிட் பண்ணணும்னு. பட் அவங்க அம்மாவுக்கு வந்த நியூஸ் படி அந்த பொண்ணை வந்து மொத்தமா எல்லாரும் கம்யூனிட்டி பீப்புள்லாம் சேர்ந்து இன்னொரு ஊர்ல போய் அந்த பொண்ணு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து மன்னிப்பு வீடியோ வேணுமா. அப்ப அந்த பொண்ணு ரெஃப்யூஸ் பண்ணிச்சு, கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன்னு. பட் அவங்க அம்மா வந்து ரொம்ப பயந்து தூங்க மாட்டேன்னு இருந்ததுனால அவங்களுக்காக அதை ஹைட் பண்ணிடுச்சு. அப்பாலஜைஸ்னு ஒரு ஸ்டேட்டஸையும் அப்லோட் பண்ணியாச்சு. 2வது ஆடியோவில் என்னுடைய வீடியோவை எடுத்து எனக்கு எதிராக திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். அனைவரும் சமம். யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். யாரையும் காயப்படுத்தக்கூடாது. 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. இத பிரச்சனையா மாத்தாதீங்க. எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருக்க விடுங்க என கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த இந்த பெண் தொடர்ந்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் வெளியிட்டு வருகிறார். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு ஆதரவாக பலர் பதிவு செய்து வருகிறார்கள். தெருவோரத்தில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் கொடுத்து உதவி செய்யும் வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார். ஏங்க என ஒரு இளைஞன் வெளியிட்ட வீடியோ இணைய உலகத்தையே மிரள வைத்தது. கூமாப்பட்டி என்கிற சிறிய கிராமம் உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனது. ஆனால் தற்போது ஒரு ரீல்ஸ் பெண் தனது சொந்த ஊர் குறித்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி ஒட்டுமொத்த கிராமமே உஷ்ணத்தில் உக்கிர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த பெண் குறிப்பிட்டது போல அந்த கிராமத்தில் அந்த மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும், சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இணையத்தில் பலர் பதிவிட்டு வருகிறார்கள். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.